இதை பார்த்த கவிதாவும் சரி ராஜ்குமாரும் சரி இதுக்கு மேலே அந்த பாக்ஸில் அந்த வர்ஷினி உடம்பு இருந்தால் நமக்கு ஆபத்து, நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு நினச்சி இமிடியேட்டாக அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் கவிதாவும் அந்த ராஜ்குமாரும் சூப்பரான ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மட்டமான கேவலமான பிளானை போடுறாங்க அந்த உடம்பை அப்புறப்படுத்துறதுக்கு. கவிதாவும் ராஜ்குமாரும் பிளான் பண்ண மாதிரியே வர்ஷினியோட உடம்பை எடுத்து தூக்கி அதை வந்து ஒரு சாக்கு மூட்டையில கட்டிட்டு அந்த ராஜ்குமார் என்ன பண்ணியிருக்கான்னா அவனுடைய எக்ஸல் பைக் இருக்கு பார்த்தீங்களா, டிவிஎஸ் 50 எக்ஸல் மாதிரி, அதை கொண்டு வந்து முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும்ல, காய்கறி மூட்டாலாம் ஏற்றுவாங்களே, அந்த இடத்துல அந்த வர்ஷினியோட அழுகி போன உடம்பு மூட்டை அப்படி வச்சு அதை வந்து பக்கத்தில் இருக்கிற, அதாவது பார்த்தீங்கன்னா பூபாலப்பள்ளி பக்கத்தில் கட்டாரம் அப்படின்ற ஒரு ஹைவே இருக்குது, அந்த ஹைவே பக்கத்தில் ஒரு வனப்பகுதி இருக்குது. அந்த வனப்பகுதியில் தான் இப்போ நாம் நிற்கிறோம். இதுதான் அந்த ஸ்பாட்டு. இந்த வனப்பகுதியில் இருக்கிற ஒரு இடத்துல அந்த ராஜ்குமாரும் அவனுக்கு உதவியாக இருக்கிற அவனுடைய கூட்டாளிகள் எல்லாருமே சேர்ந்து அந்த வர்ஷினியோட உடம்பை கொண்டு வந்து இந்த இடத்துல அந்த உடம்பை அப்படியே போட்டு இது கொலை அப்படின்றது போலீஸ்காரங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த உடம்பை சுற்றி மஞ்சள், குங்குமம், எலுமிச்சம்பழம், ஆணி, அப்புறம் வந்து திஷ்டி பொம்மை இதெல்லாம் வச்சு அந்த வர்ஷினி யாரோ செய்வனை வச்சு கொண்டுட்டாங்க, என் பொண்ணு தொலைஞ்சு போயிட்டா, தேடும் போது செய்வனை வச்சிருக்காங்க, நரபலி கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டா நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சி கவிதாவும் ராஜ்குமாரும் பிளான் பண்ணி தான் வர்ஷினியோட உடம்பை எடுத்து எக்ஸலை போட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அந்த ராஜ்குமார் வர்ஷினியோட உடம்பை தூக்கிட்டு எக்ஸலில் அந்த ஹைவே வழியாக போன சிசிடிவி ஃபுட்டேஜை நீங்களே பாருங்கள்.